ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஎஸ்சி ஒலிம்பியாடு டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனுக்கு வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை பார்க்க போறோம். இந்த ஒரு எக்ஸாம் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வேணாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களோட டேலண்ட்டை நீங்க வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நடத்துறாங்க. இந்த எக்ஸாம்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே என்ன பண்றாங்கன்னா, சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பிளஸ் நீங்க வந்து ஸ்டேட் லெவல்ல நல்ல ஒரு ஸ்கோர் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ் பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப்பா. அதே மாதிரி நீங்க சென்ட்ரல் லெவல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடம், செகண்ட் இடம், தேர்ட் இடம் நீங்க வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ் பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதை பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி A to Z உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த சிஎஸ்சி டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க டேட்டா ஷீட்னு சொல்லிட்டு. இதுக்கான லிங்க் என்ன பண்ணிடுறேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஒன்ஸ் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்தெந்த டேட்ல வந்து எக்ஸாமினேஷன் வந்து நீங்க வந்து அட்டன் பண்ண போறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆன்லைன்ல தான் நீங்க எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போறீங்க. எல்லாமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட பேரண்டோடைய சப்போர்ட் மூலியமா தான் நீங்க எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ண போறீங்க. இதுல வந்து மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எக்ஸாம் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் சயின்ஸ், சைபர் சேஃப்டி, ஹிந்தி லாங்குவேஜ்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லயுமே உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க தமிழ்ல கூட இந்த எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீங்க 11th 12th ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், இதர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு கூட நீங்க எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். இந்த டேட்டை நீங்க பாத்துக்கோங்க. இந்த டேட்ல ஏதாச்சும் ஒரு டேட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்லாட் வந்து புக் பண்ணி நீங்க ஆன்லைன்ல வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ண முடியும். இந்த டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்கும்போது இப்ப கரண்டா நீங்க என்ன எக்ஸாம் எந்த கிளாஸ் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த புக்லெட்டை மட்டும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணா போதுமானது. அதுல இருந்தா உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த இடத்துல ஆல் எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின் பேப்பர் அண்ட் சாம்பிள் பேப்பர்ஸ்னு சொல்லி உங்களுக்கு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து செலக்ட் பண்ணுவோம். 10th வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், சிலபஸ், சாம்பிள் பேப்பர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்க வந்து லிசன் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கிற முடியும். கொஸ்டின் வந்து ஒரு இந்த மார்க் டெஸ்ட் கூட உங்களுக்கு வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதை கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல கொஸ்டின் மாடல் பேப்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து வரும். ஒரு மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அதை நீங்க ஆன்லைன்ல அந்த ஒர்க் ஷாப் நீங்க வந்து நீங்க என்ன பண்ணணுன்ற மாதிரி இருக்குன்னா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும், அந்த திறனாய்வு தேர்வு அப்படிங்கிற மாதிரி இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சி அகாடமி வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஒலிம்பியாடு டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் தான். சரிங்களா? இது வந்து மத்திய அரசாங்கம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேலண்ட், உங்களோட திறனாய்வை நீங்க வந்து வெளிக்கொண்டு வரது மூலியமா உங்களுக்கு வந்து கேஷ் பிரைஸ், ரிவார்ட்ஸ், சர்டிபிகேட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. சோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க இண்டிவிஜுவலா பண்ண முடியாது. நீங்க சிஎஸ்சில தான் போயிட்டு பண்ண முடியும். இப்போ நம்ம சிஎஸ்சி நம்ம கிட்ட வந்து அக்கௌண்ட் வந்து இருக்குது. சிஎஸ்சில போயிட்டு டைரக்டா நம்ம என்ன பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்சி அகாடமிக் நேஷனல் ஒலிம்பியாட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கறதுல வந்து ஸ்டூடெண்டோட நேம் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அவங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க, மொபைல் நம்பர், அவங்க ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. அவங்க வந்து எந்த ஸ்டேட்ல இருந்து வராங்கங்கிறத கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. எந்த ஸ்கூல் இப்போ கரண்டா படிச்சிட்டு இருக்காங்க ஸ்கூல் நேம் வந்து கொடுங்க. எந்த கிரேட் வந்து படிச்சிட்டு இருக்காங்களோ 5th 5th கொடுங்க, 6th 6th அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் நீங்க பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் கொடுக்க போறீங்க அப்படின்னாலும் நீங்க இங்கிலீஷ் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். ஈச் சப்ஜெக்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 299 அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து அமௌண்ட் வந்து நீங்க வந்து ஃபீஸா வந்து ஆன்லைன்ல வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இது நீங்க எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்க நியர்பைல இருக்கக்கூடிய சிசி காமன் சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு அப்ளை பண்ணலாம். இல்ல ப்ரோ நீங்களே அப்ளை பண்ணி கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா கூட நீங்க உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நானே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிடுவேன். இந்த 299 ரூபா மட்டும் எனக்கு நீங்க அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணா போதும். இதுக்கான டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீம் சைடுல இருந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில இருக்கு. மத்தபடி இமெயில் ஐடி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், எந்த சிட்டில இருந்து அப்ளை பண்றாங்களோ அந்த சிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அதையும் கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து குடுத்துக்கோங்க. குடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அட்ரஸ் எனக்கு குடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து இப்போ ஒன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் வந்து கேக்குறாங்க பாருங்க. 5th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்கலுக்காக நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் வந்து எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணணுங்கிற ஆப்ஷன் வந்து காமிச்சிருக்காங்க.
இதெல்லாமே ஒன்ஸ் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பே நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து ஒன்ஸ் நம்ம 299 அப்படிங்கிற அமௌண்ட்டை நம்ம வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெசிப்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும். உங்களோட டிரான்சாக்ஷன் ஐடி எந்த டேட்ல அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துரும். இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட யூசர் நேம் வந்து வந்துரும். பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் தான் பாஸ்வேர்டை வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டூடெண்டோடைய லாகின் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லாகின் ஐடிக்கு நீங்க வந்து காப்பி பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்ன பண்ணிடுறேன்னா ஸ்டூடெண்டோட லாகின் பேஜ் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்கன்னா யூசர் நேம் வந்து உங்களோட யூசர் நேம் போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பா மெயில வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிருக்கும் மல்டிபிள் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கேப்சா வெரிஃபை பண்ணி லாகின்ங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்க டைரக்டா உள்ள போயிட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா சிலபஸ் வந்து இருக்கும். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மார்க் டெஸ்ட் வந்து நீங்க மல்டிபிள் டைம்ஸ்ல வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைவ் டெஸ்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். மார்க் டெஸ்ட்டே நீங்க வந்து அகைன் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா மார்க் டெஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மெயினான டெஸ்ட் வந்து ஈஸியா கரெக்டா நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். அதுல மல்டிபிள் சாய்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு 3 ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. அதுல ஏதாச்சும் ஒண்ணா நீங்க கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்க போறீங்க. அதுல வந்து உங்களுக்கு இந்த ரைட் சைடுல உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்கீங்க, ராங்கா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதுல வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. டைமிங்கும் உங்களுக்கு மேல வந்து ஓடிட்டு இருக்கும். அந்த டைமிங்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஆன்சர் வந்து பண்ற மாதிரி இருக்கும். எப்படி வந்து லைவா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிற பத்தி தனியா நம்ம சேனல்ல உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். அதை லைவா நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இப்போதைக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சி ஒலிம்பியாட்ல இருந்து உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என் சைடுல இருந்து உங்களுக்கு நான் பண்ணி தரேன். எல்லாமே நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நானே உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுவேன். எப்படி வந்து நீங்க மொபைல் ஃபோன் மூலியமா அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங்கும் நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு வந்து நாங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து கிளியர் பண்ணலாம். இதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பிளஸ் வந்து நீங்க அதுல வின் பண்ணிட்டீங்க ஸ்டேட் லெவல்ல, சென்ட்ரல் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க வந்து முதல் இடத்துல வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் ப்ரைஸுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டு வந்து கேஷ் ப்ரைஸா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். இந்த சிஎஸ்சி ஒலிம்பியாட் பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இல்ல பர்சனலா எங்கிட்ட இதை பத்தி நீங்க டீடைல் கேட்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அங்க வந்து உங்களுக்கு உண்டான டவுட்ஸ் கேட்டுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.